அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்தில் மாறி மாறி வரும் ரமதானும் மாற்றமில்லா மனித மனமும் என்னும் தலைப்பு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பை பார்க்கும் போதே இதனுடைய நோக்கம் நமக்கு தெரிந்துவிடும். ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில் அது ஒவ்வொரு ஆண்டு நிகழும் போதும் வந்து கொண்டே இருக்கிறது. நாமும் பல ரமலானை அடைந்திருக்கிறோம். ஒரு நபருக்கு ஒரு 50 வயது 40 வயது இருக்கிறது என்று சொன்னால் 40 வருஷமாக அவர் ரமலானை தன் வாழ்வில் அடைந்திருக்கிறார். அதுல ஒரு 30 வருஷம் அல்லது 25 வருஷமாவது நோன்பு வைத்திருப்பாங்க. அப்ப 25 வருடத்தினுடைய நோன்பில் வெளிப்பாடு ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதா என்று நாம் தேடி பார்த்தால் பெரும்பாலும் இல்லை என்று சொல்லிவிடலாம். இதை ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் கேள்வி கேட்டாலே சொல்லிவிடலாம். போன ரமலான்ல என்னிடத்தில் இந்த பாவம் இருந்தது, இந்த ரமலான்ல அந்த பாவம் இல்லை. போன ரமலான்ல இந்த நன்மை என்னிடத்தில் இல்லாமல் இருந்தது, இந்த ரமலான்ல அந்த நன்மை என்னிடத்தில் வந்திருக்கிறது என்று நாம் எதையாவது சொல்ல முற்பட்டால் அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கு என்று அர்த்தம். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு காலத்திலும் ஒரே மாதிரியாக நாம் இருந்து கொண்டிருக்கும் போது அதுவே நமக்கு எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்க முடிகிறது. அப்ப இந்த ரமலான் உண்மையில் நமக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும். அந்த ரமலானை நாம் நல்ல முறையில் வரவேற்க வேண்டும், அதை அழகிய முறையில் பயன்படுத்த வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் நமக்கு ரமலானை தருகிறார். உண்மையில் ரமலான் என்பது ஒரு சாதாரணமான ஒரு மாதமாக நாம் பார்க்க முடியாது. அந்த மாதத்தினுடைய சிறப்பும் மாண்பும் ஏராளம். அதை பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதை கடந்துதான் ஒவ்வொரு ஆண்டையும் நாம் போய்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க இந்த ரமலான் நம்மிடத்தில் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, அந்த ரமலானுடைய தாக்கம் நம்முடைய வாழ்வில் ஏன் வரவில்லை என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்கணும். இது வெறுமனே ஒரு பயானாக இன்னைக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டுச்சு, நான் கேட்டேன் என்று நாம் கடந்து போகாம நாம இதன் மூலம் ஒரு கேள்வியை நமக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த ரமலான் என்பது நமக்கு ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறதா, தரவில்லை என்று சொன்னால் அதுக்கு நாம் என்ன செய்யணும், எப்படி மாற்றத்தை அடைவது என்பதை நம்முடைய உள்ளத்தின் கேள்விகளாக நாம் முன்வைக்கும் போதுதான் அதற்கான பதில் கிடைக்கும். முதல்ல ரமலான் மாதத்தினுடைய பிரதானமான அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான சம்பவத்தின் மூலமாக அதை உணர்த்துறாங்க. ஒரு முறை மிம்பர்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஏறுறாங்க. மிம்பர்னா படி இருக்குமா இல்லையா, அந்த படிக்கட்டுல ஏறும்போது ஒவ்வொரு முறை என்ன செய்யறாங்கன்னா ஆமீன், ஒரு படிக்கட்டுல ஏறும்போது ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த படிக்கட்டு ஏறும்போது மீண்டும் ஆமீன் என்று சொல்றாங்க. அடுத்த படிக்கட்டு ஏறும்போது மீண்டும் ஆமீன் என்று சொல்றாங்க. இப்படி 3 ஆமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த உரையெல்லாம் முடிஞ்சு மக்கள் மத்தியில இறங்கி வரும்போது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க வழக்கத்துக்கு மாற்றமாக ஆமீன் 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 என்று சொன்னீங்களே, இதுக்கு என்ன காரணம்? நீங்க எப்பவும் இப்படி ஆமீன்னா சொன்னது கிடையாது, ஆமீன் சொல்ற வளமை இல்லை. இன்னைக்கு நீங்க திடீர்னு ஆமீன் சொல்றீங்க, அது ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறும்போது ஆமீன் என்று சொல்றீங்களே, இதுக்கு என்ன காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்றாங்கன்னா சஹாபாக்கள் கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்னிடத்தில் வந்து ஒரு 3 விஷயத்தை சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு தான் நான் ஆமீன் சொன்னேன். அது 3 என்ன தெரியுமா? ஒரு மனிதர் ரமலானை அடைந்து, ரமலான் மாசம் வந்துருச்சு, ரமலான் அவருக்கு கிடைச்சிட்டு ரமலான் அடைஞ்சிட்டாரு, 30 நாள் நோன்பு வைச்சிட்டார் அல்லது 29 நாள் நோன்பு வைத்து விட்டார். இப்படி ரமலான் கிடைத்தும் ரமலானை அடைந்தும் லம் யகுஃபர் லஹு, அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை. ரமலான் வந்துருச்சு, நோன்பு வச்சிட்டாரு, ரமலான் அடைஞ்சிட்டாரு, ஆனா அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த மனிதர் இறை அருளிலிருந்து தூரமாகட்டும், அவர் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சும்மா சொல்றாங்களா? இப்ப நாம ஒரு பேச்சு பேசணும்னா உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும். ஆனா வானவர்கள் சொன்னா அதுல உண்மை மட்டும்தான் இருக்கும். அதுவும் எப்படிப்பட்ட உண்மைனா, வானவர்கள் சுயமாக எதையும் சொல்ல மாட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்பான நிகழ்வுகள் அல்லாஹ் சொல்லும் போது வானவர்கள்ட்ட அல்லாஹ் என்ன செய்யறான்னா
கேள்வி முன்வைக்கிறான். இதனுடைய பேர்கள்னா என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, லா இல்மலனா இல்லா மா அல்லம்தனா, நீ எதை கற்றுத் தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஞானமும் இல்லை, வேற அறிவு கிடையாது, வேற எந்த தகவலும் தெரியாது, நீ என்ன சொல்லி தந்தியோ அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு வானவர்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தான் என்ன செஞ்சிருக்கான்னா, ஒரு மனிதர் ரமலானை அடைந்து ரமலானை அவருக்கு நாம் கொடுத்து அதன் மூலம் அவர் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்று சொன்னால் அவர் நாசமாகட்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த தகவலை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, ஒருவருக்கு ரமலான் கிடைச்சிட்டு நோன்பு எல்லாம் வச்சுட்டாரு, ஆனாலும் அவர் பாவம் மன்னிக்கப்படல, அவர் இறை அருளிலும் தூரமாகட்டும், அவர் நாசமாகட்டும், அவர் வாழ்ந்து புண்ணியம் இல்லை என்று சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எப்படி சொன்னீர்களோ அவ்வாறே ஆகட்டும், ஆமீன்னா அது அப்படியே ஆமோதிக்கிறது மாதிரியா ஏற்றுக்கொண்டு அப்படியே நடக்கட்டும். ஏன்னா இந்த மாசத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு நமக்கு பறந்து விரிந்து கிடக்கிறது. அவ்வளவு அற்புதமான மாதம், பாவ மன்னிப்பிலேயே அப்படியே பொருளக்கூடிய ஒரு மாதம். இப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அடைந்தும் கூட நீங்கள் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு வேற என்னதான் வாய்ப்பு வழங்க முடியும்? இப்ப உதாரணத்துக்கு சிலர் நமக்கு சலுகை கொடுக்குறாங்க. ஒரு ஆள் தேர்வு எழுதுறதுக்காக வேண்டி என்ன செய்யறாருன்னா பரீட்சை ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு பேச்சுக்கு சொல்றது பரீட்சை ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க இருக்கிற ஆசிரியர் என்ன செய்யறாருன்னா தேர்வுக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்குறாரு, இதுதான் இதுக்கு ஆன்சரு, இதுக்கு இப்படிதான் எழுதன்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த பையனுக்கு அது கூட எழுத தெரியல, இதுதான் ஆன்சர்னு சொல்லியாச்சு, இதுதான் எழுதுன்னு சொல்லியாச்சு, அது கூட அந்த பையனுக்கு தெரியலன்னா இதுக்கு மேல அந்த ஆசிரியர் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது, தலையை சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இதுதான் கேள்வி, இதுதான் ஆன்சர்னு சொல்லி இப்படி செய்யுங்க இப்படி எழுதுங்கன்னு சொல்லியும் கூட அந்த பையனுக்கு தெரியலன்னா அப்ப இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அப்ப இது மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ரமலானா நீங்க ரமலான்ல என்ன செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செஞ்சீங்கன்னா பாவம் அளிக்கப்படும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ, அந்த நோன்பை நன்மையை எதிர்பார்த்து இறை அச்சத்தின் அடிப்படையில் நோக்கிறாரோ அவருடைய முன்பாவம் மன்னிக்கப்படும். இது அல்லாஹ் மடிக்கு சொல்லக்கூடிய விஷயம். நீங்க இந்த ரமலான் மாசத்துல நோன்பு வைங்க, நோன்புனா வெறுமனே நோன்பு வச்சுட்டு போறது இல்லை, அது இறையச்சத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும், நன்மையை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். எல்லாரும் வைக்கிறாங்க, நானும் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்கிறேன்னா நீ ஒரு முஸ்லிமா என்று கேட்பாங்க. அல்லது ஸ்கூல்ல பசங்க படிக்கும் போது என்னடா நோன்பு வைக்கிறியா, நானா வருஷம் 30 நோன்பு வச்சிருக்கிறேன் என்று பேசுவாங்க. என்பதற்காக நோன்பு வைக்காம பெருமை பேசுவதற்காக அல்லது மற்றவங்கள்ட்ட வந்து நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொல்றதுக்காக இல்லாம உண்மையில் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து ஒரு நோன்பு வைத்தால் பாவம் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாவம் மன்னிக்கப்படும். அப்ப இப்படி நோன்பு வைத்தால் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டும் பாவம் மன்னிக்கப்படலன்னா அப்ப இதை வந்து ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாபத்திற்கு உட்பட்ட ஒரு வார்த்தையாக சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சாபமாக அது இருக்கிறது. அப்ப நோன்புடைய நோக்கம் என்னன்னா, நாம வந்து பாவத்தில் இருந்து பரிசுத்தம் பெறணும். என் வாழ்வில் பாவம் இருந்தது, ஏன்னா பாவம் செய்யாத மனிதனே இல்லை. யார் பாவம் செய்யாத மனிதர்கள்? நீங்க பாவம் செய்யலையா, நான் செய்யலையா, அல்லது இறை தூதர்கள் தான் செய்யலையா? இறை தூதர்களும் பாவம் செய்தார்கள், ஆனா நம்மளே மாதிரி பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சின்ன பாவங்கள் செஞ்சிருக்கும். உதாரணம் சொல்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு மனிதர் வராரு, இஸ்லாமியர் வராரு, ரசூலுல்லாஹ் அவர் வரும்போது அவர் வரதை விருந்து என்ன செய்யறாங்க, கடுகு எடுக்கிறாங்க, மூஞ்சி சுளிக்கிறாங்க. அல்லாஹ் கண்டிக்கிறான், அபசவத்த வல்லார், அவர் கடுகு எடுத்தார், பேரை கூட அல்லாஹ் சொல்லாம மூன்றாவது மனுஷன் பேசுற மாதிரி அல்லாஹ் சொல்றான். இது ஒரு தப்பான விஷயம் தான், பாவமான ஒண்ணுதான். இப்படி எல்லா இறை தூதர்கள்ட்டையும் ஏதாவது ஒரு பாவம், பெரிய பாவங்கள் பெரும்பாலும் இருக்காது, இறை தூதர்கள்ட்ட சிறிய பாவங்கள் இருக்கும். இப்படி இறை தூதர்கள் இருந்து இறை அடியார்களாக இருக்கக்கூடிய அனைவர்களிடத்தில் பாவம் இருக்கும். அப்ப இந்த பாவத்தில் இருந்து நாம் பாவ மன்னிப்பு பெறணும், அந்த பாவத்தை பரிசுத்தப்படணும், படுத்தணும். அதுக்கு என்ன வழி? அதுக்குதான் நோன்பு. நோன்புங்கிறது உங்களை அப்படியே பாவத்தில் இருந்து அப்படியே உடைத்து பரிசுத்தப்படுத்தி ஒரு புனிதராக மாற்றிடும். ஆனா இன்னைக்கு அந்த நோன்பை நாம பயன்படுத்துறோமா பாவ மன்னிப்புக்குரியதாக? நீங்க ரொம்ப எல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. இதை நீங்க டெஸ்ட் பண்றது என்னன்னா, நோன்புல 5 நேரம் தொழுக தொழுதிருப்போம், இரவு தொழுக தொழுதிருப்போம், நோன்பு முடிஞ்ச அடுத்த நாள் பெருநாள் அன்னைக்கு நீங்க ஒரு பட்டியலை போட்டாலே தெரிஞ்சிடும். ஃபஜருக்கு பெரும் கூட்டம் வராது, தொழுகை இருக்காது, பெருநாளைக்கு வருவாங்க. அடுத்து லுகருக்கு வாய்ப்பு உண்டு, லுகருக்கு போய் சாப்பிட்டாங்கன்னா அசருக்கு முடியாது, அசருக்கு வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் இரவு தொழுகை, அதெல்லாம் என்னன்னே தெரியாது பாய். நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனத்துல இதுவும் ஒண்ணு, ரமலானுக்கு மட்டும் இரவு தொழுகை சொல்லுவது.
ரமலானுக்கு மட்டும் என்ன செய்வோம்? இரவு தொழுகை. ஏதோ இரவு தொழுகைங்கிறது ரமலானுக்கு மட்டும் உரியது போன்றது. மற்ற நாள்ல இரவு தொழுகை தொழுகக்கூடாது, இது ரமலானுக்குரிய தொழுகை என்பதை போன்று இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுது? மாற்றம் வரல. ஆனா ஒவ்வொரு ரமலானையும் கடந்து இருக்கிறோம். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், தன் வாழ்நாள்ல பல ரமலானை நாம் கண்டிருக்கிறோம். ஆனா நம்மிடத்தில் புரட்சியோ ஒரு மாற்றமோ ஏற்படல. அப்ப அந்த ரமலானை நாம் பக்குவமாக செலவழிக்கலன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, அந்த ரமலானில் சொல்லப்பட்ட காரியத்தை சரிவர செய்யணும். அதுல முதன்மையானது அந்த நோன்பை சரியாக வைக்க வேண்டும். நோன்பு வைக்கிறோம், அல்லாவுக்காக வைக்க வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோன்பு வச்சுட்டு என்னப்பா செய்வாங்க? காலையில சகரு சாப்பிட்டு தூங்குறதா, அடுத்து இஃப்தார்கிட்ட எந்திரிப்பாரு. இந்த நோன்பு எதுக்கு? நோம்புனா என்னன்னா சாப்பிடாம இருக்கிறதா நோன்பு? தண்ணி குடிக்காம இருக்கிறதா நோன்பு? நோம்புங்கிறது நம்ம தீமையிலிருந்து அப்புறப்படுத்தணும், நன்மைக்கு ஆர்வம் ஊட்டணும். தொழுகாம இருக்கும்போது நோன்பு வச்சிருக்கோம், நல்லா பாக்குறான், தொழுகணும், அந்த எண்ணம் வரணும். ஒரு பாவம் செய்யும் போது நோன்பு வச்சிருக்கோம், நல்லா பாக்குறான், அந்த பாவத்துக்கு வளரும், அதுதானே நோன்புக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்க? சகருக்கு சாப்பிட்டு தூங்குறது, இதாருக்கிட்ட எதிர்ப்பான், கேட்டா நோன்பு வச்சிருக்கேன். அப்ப இது நோன்பு இல்லை, இது நோன்புடைய நன்மையும் இல்லை, பலனும் இல்லை. அப்ப நோன்பு என்பது இறையச்சத்தின் அடிப்படையில் நன்மைக்கு ஆர்வமூட்டும் வகையில் இருக்கணும், தீமையிலிருந்து நம்மை விளக்கக்கூடிய வகையில் இருக்கணும். சில பேர் இன்னும் எப்படின்னா, நோன்பு வச்சுட்டு நோன்பு திறந்துட்டு வேக வேகமா பக்கம் ஓடுவாரு. எங்க போய் போறீங்க? போயிட்டு வந்துடுறேன், பீடி குடிக்கிறதுக்கு, சிகரெட் அடிக்கிறதுக்கு, ஒதுங்கிறது. அப்படியே சில நேரத்துக்கு பள்ளிவாசல் பாத்ரூம்ல இருந்து எல்லாம் புகை வரக்கூடிய நிகழ்வுலாம் இருந்திருக்கு. பள்ளிவாசல்ல திடீர்னு புகை வரும், என்னன்னு பார்த்தா நோன்பு திறந்துட்டு நிப்பாட்ட முடியல. அப்படி இது எதுக்கு நோன்பு? இது நாம காலங்காலமா பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு கடந்து போறோம். நடைமுறையில அதை நாம யோசிச்சு பார்க்கணும். இன்னும் சிலர் என்ன செய்வாங்க? நோம்பு முடிச்சோடனே டிவியை போட்டுருவாங்க. அது வரைக்கும் டிவி பார்க்க கூடாது. நோம்பு முடிஞ்சோடனே டிவி, நோம்பு முடிஞ்சோடனே போன்ல மத்த காரியங்கள், வீணான காரியங்கள் எடுக்கிறது. ஏதோ நோம்புல அந்த காலையில இருந்து மாலை வரைக்கும் தான் நாம நல்ல பிள்ளையா இருக்கணும் என்று நினைக்கிறாங்க. இது நோன்புடைய நன்மை இல்ல, பலன் இல்ல. இப்படி எல்லா நேரத்திலும் இருக்கிறதுக்கு தான் பயிற்சி. இப்ப உதாரணத்துக்கு நாம சொல்றதா இருந்தா, ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, ஒரு குதிரையை பழக்கப்படுத்துறாரு. என்ன பழக்கப்படுத்துறாரு? போட்டிக்காக வேண்டி, தேர்வுக்காக வேண்டி, குதிரை பந்தயத்துக்காக வேண்டி தயார்படுத்துறாரு. அந்த பந்தயத்தினுடைய அந்த தயார்படுத்தக்கூடிய பயிற்சி என்ன, அந்த குதிரை வேகமா இருக்கு, வீரியமா இருக்கு, வீரியமா செயல்படுது, பயிற்சி நடக்கிறனால. இப்ப அந்த போட்டி நடக்குது, அந்த போட்டி நாள்ல பார்த்தா அந்த குதிரை அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. அதான் பயிற்சி தான் முடிஞ்சிருச்ச. இப்ப பயிற்சி முடிஞ்சிருச்சுன்னா எதுக்கு பயிற்சி? இதுல தேர்ச்சி பண்றதுக்கு தானே பயிற்சி, வீழ்ச்சி ஆகுறதுக்கா? நான் பயிற்சியில நல்லா வசதி வந்தேன்ல, இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம இங்க வெற்றி பெறதுக்கு தான், அடுத்தடுத்து செயல்படுறதுக்கு தான் பயிற்சியே. இல்ல நான் பயிற்சி என்ற அந்த நோம்புல நல்ல முறையா இருந்துட்டேன், அங்க நான் தொழுதுட்டேன், அங்க நான் வணக்க வழிபாட்டை கடைபிடிச்சிட்டேன், தீமையிலிருந்து விலகிட்டேன், நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை தூக்கி எரிஞ்சிட்டேன்னா அப்படி எதுக்கு? அப்ப அந்த பயிற்சி என்பது வேஸ்ட், அது பலன் இல்லை. அப்ப பயிற்சி எடுக்கிறது எதுக்கு? ஒரு ஆளு காலையில இருந்து இரவு பகல உட்காந்து படிக்கிறாரு, படிக்கிறாரு, படிச்சு முடிஞ்சு எக்ஸாம் வரைக்கும் படுத்து தூங்குறாரு. என்னடா இவன் காலையில இருந்து படின்னு படிச்சான், ஒரு வாரமா விடாம படிச்சான், கஷ்டப்பட்டு படிச்சான், கண்முழிச்சு படிச்சான், எக்ஸாமுக்கு போகலையே. படிக்கிறதா நம்ம வேலை, படிச்சாச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோமா? படிக்கிறதே எதுக்கு? பரிச்சை வருது தானே. அப்ப நம்ம ரமலான்ல நோன்பு வைக்கிறது எதுக்குன்னா, அடுத்தடுத்த மாதங்கள்ல அதை பயன்படுத்துறதுக்கு. நம்ம நோன்புல எப்படி இருந்தோம், ரமலான்ல எப்படி வாழ்க்கை கழிந்தது, அது போன்று அடுத்த நாளும், அதற்கு அடுத்த மாதமும், அதற்கு அடுத்த வருடம் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கணும். ஆனா நோம்போடு அது முடிஞ்சிருச்சுன்னா, அப்ப அந்த பயிற்சி உண்மையில் தேர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா? எதுக்கு அந்த பயிற்சி? இதுக்கு நோம்பே பிடிக்காம இருக்கிறது மேலுங்கிற அளவுக்கு உள்ளதுதான். அப்ப இது மாதிரிதான் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு ஆண்டினுடைய ரமலானை கழித்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த வருடத்தினுடைய ரமலான் அப்படி இருந்துடக்கூடாது. அதனாலதான் முன்கூட்டியே நம்ம அதை பற்றி என்ன செய்யறோம்? மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். இந்த வருஷம் ரமலான் ஒவ்வொருவரும் குறிக்கோள் எடுக்கணும், நம்முடைய உள்ளத்துல ஒரு இலக்கு நிர்ணயிக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை இதுக்கு முன்னாடி போன ரமலானை போட்டு நான் கழிக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ ரமலான் வேஸ்ட் ஆக்கிட்டேன், இல்ல நான் வேஸ்ட் ஆக்கல, பூஸ்ட் ஆக்கலன்னு நம்ம நமக்கே சமாதானப்படுத்த வேண்டியது இல்லை. நம்ம வீண் தான் படுத்திட்டோம். சில நன்மைகள் இருந்திருக்கலாம், ஆனா பெரும்பாலும் அதில் பாதிப்பு தான் இருந்திருக்கு. நம்ம ஆட்கள் அந்த தவறை உணராதனால திருப்பி அதே மாதிரியே தவறே நிகழும். அப்ப நாம முதல்ல என்ன செய்யணும்? இல்ல இது வரைக்கும் நம்ம ரமலான்ல பல தீமைகள் செஞ்சுட்டோம்,
அது பெரிய அளவுக்கு பயன்படுத்தல, இந்த ரமலானை கண்டிப்பா பயன்படுத்தணுங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு வாங்க. இந்த ரமலானை கண்டிப்பா, ஏன்னா என் வாழ்க்கையில பாவங்களுடைய பட்டியல் நீண்டுகிட்டே போகுது, அவ்வளவு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி நான் பரிசுத்தப்படுத்துறது? அப்ப இந்த ரமலானை கண்டிப்பா நான் வந்து பயன்படுத்துவேன், பக்குவப்படுத்துவேன், இதன் மூலம் நான் பண்படுவேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இலக்கு நிர்ணயிங்க. இன்ஷால்லா இந்த ரமலானுடைய ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி எண்டிங் வரைக்கும் இருப்பேன். சில பேர் இருப்போம் என்ற அந்த எண்ணத்துல இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரமலான்ல இப்படித்தானே, முதல் நாள் பார்த்தோம்னா இடமே பத்தல. ஒரு ஆளு என்ன செய்யறாருன்னா ஃபர்ஸ்ட் வரிசையில தொழுகிறாரு. சரி வித்துட்டு நம்ம லேட்டா தொழுவோம், நைட்ல தொழுவோம்னு பின்னாடி வந்துட்டாரு. முதல் நாள் நடக்கிற கதை. அதுக்கப்புறம் திருப்பி பயானுக்கு முன்னாடி வர்றதுக்காக வேண்டி வராரு, இடம் பத்த மாட்டுது, விட மாட்டுக்கிறாங்க, முன்னாடி வர முடியல. அடுத்த நாள் இவர் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாரு, இவர் மட்டும் நிக்கிறாரு, யாருமே இல்லை. அதிகபட்சம் ரெண்டாவது நாள், நீங்க ரொம்ப எல்லாம் போக வேண்டிய, ரெண்டாவது நாள்ல 10 பேர் இருக்கிறாங்க, 10-15 பேர். முதல் நாள்ல 100 பேருக்கு நெருக்கமா நின்றாங்க, ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்கல. அப்ப இது என்ன நிலை பாருங்க. நோன்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை கற்றுத்தருது, 2 நாள் கூட தாக்கு பிடிக்கலையே. அப்ப இப்படிதான் கடைசியில என்ன ஏஜென்சி சொச்சம் யாரு? எப்பவும் பள்ளிக்கு வருவாங்களா இல்லையா? எல்லா நேரம் தொழுகைக்கு வருவாங்களா இல்லையா? அந்த 6, 5, 7 பேர் தான். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு உயர்வு வரும், எங்க ஒற்றைப்படுகிறது கடைசி 10ல. இது பயனற்றது. அப்ப நாம என்ன செய்யணும்னா அப்படி இருக்க கூடாது. சில பேர் நான் குர்ஆன் ஓதுவேன், போட்டிக்கு வரீங்களா, ஒரு ஜுசு, முதல் நாள் ஒரு ஜுசு ஓதுவாரு, 2வது நாள் ஒரு ஜுசு ஓதுவாரு, 20ஆம் நாள் வந்திருக்கு அதே 2 ஜுசுலயும் நிற்பாரு. கடைசியில ரமலான் முடிஞ்சு திருப்பி அதே 2 ஜுசுலயும் நிற்பாரு. 2 தாண்ட முடியாது. முதல் 2 நாள் நல்ல வீரியமா இருக்கும். இந்த ஸ்கூலுக்கு படிக்க போற பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? ஸ்கூலுக்கு முதல் சேரும்போது நல்ல புக்கு வாங்கி, அட்டை வாங்கி, அந்த அட்டைக்கு மேல ஒரு அட்டை போட்டு லேபிள் ஒட்டி பேர் எழுதி, முதல் நாள் என்ன செய்வாங்கன்னா நல்ல கலர் பேனால எழுதுறது, கொஸ்டின் பிளாக்ல, ஆன்சர் ப்ளூல, அதுக்கு ஏதாவது விளக்கம் இருந்துச்சுன்னா அது ஒரு கலர்ல, கோடு போட்டுனா அதுக்கு ஒரு பேனா. இது ஒரு நாள் தான் நடக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திருப்பி அதே தான், பழைய நிலைக்கு மாறிடும். எக்ஸாம்ல எழுதுவோம்ல, எக்ஸாம் எழுதுறத நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர், முதல் பேப்பர் எப்படின்னு தெரியுமா? அப்படியே முத்து முத்தா எழுதுவார், நீட்டா அழகா செதுக்கி செதுக்கி எழுதுவார். கடைசி பக்கத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு தான் எழுதியிருக்கிறாரான்னு தெரியாது, டாக்டர் எழுத்து மாதிரியா இருக்கும். முதல் பக்கத்துல கலெக்டர் எழுத்து மாதிரியா இருக்கும், கடைசி பக்கத்துல டாக்டர் எழுத்து மாதிரி இருக்கும். அவருடைய அந்த எழுத்தினுடைய வேகம் அப்படியே குறைஞ்சு என்ன எழுதியிருக்காருன்னே புரியாது. நாம போக போக இன்னும் மேம்படணுமே தவிர அப்படியே கீழ் இறங்கி வந்துடக்கூடாது. ஆனா ரமலான்ல நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது இதுதான் பெரும்பாலும் முதல் நாள் எல்லாம் இருக்கும். 5 நேர தொழுகை, முன்பின் சுன்னத்து, லுகா தொழுகை, ஆர்வமா லுகா தொழுகை, இரவு தொழுகை, தான தர்மம், குர்ஆன் ஓதுறது, எல்லா திக்ர் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கே சரி இன்னும் ரமலான் நீண்டு இருக்கு, 20 நாள் இருக்கு, 30 நாள் இருக்கு, கொஞ்சம் இடைவெளி விடுவோமே, கடைசியில அந்த 10 நாள்ல பிடிச்சிருவோம், விட்ட நன்மையெல்லாம் தூக்கிடுவோம், கடைசியில 10 நாளையும் பிடிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரியா நாம வந்து ஒவ்வொரு ரமலான் வீணடிச்சிட்டோம். ஆனா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா இந்த ரமலான் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு நாம என்ன செய்யணும்? இந்த ரமலானுடைய அந்த நன்மையை போல புரிஞ்சுக்கணும். இந்த ரமலான் பாவம் மன்னிப்பிற்குரிய வாசல், இதை நம்ம வீணடிச்சிட்டோம், இதை நம்ம நாசமாக்கிட்டோம், இதை பயன்படுத்தல, இதன் மூலம் நாம பக்குவப்படல அப்படின்னா இது நமக்கு பாவமாக வந்து நிற்கும். ரசூலுல்லாஹ் வந்து நோன்பு வராதவங்களை திட்டல, நோன்பு வந்து அந்த நோன்பு அடைஞ்சி அதை வீணாக்குறாங்கல்ல அவங்களும் திட்டுறாங்க. அப்ப கிடைச்சும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தலன்னா அதுதானே ஒரு மோசமான நிலை. அப்ப அந்த ஒரு மோசமான ஒரு சாபத்திற்கு நாம ஆளாயிடக்கூடாது. அப்ப அழகான முறையில் என்ன செய்யணும்? நோன்பு வச்சிடணும். இப்ப நோன்பு வச்சாச்சு, நோம்போட நின்றணுமா? நோம்போட நிற்க கூடாது. அடுத்து ரசூலுல்லாஹ் அந்த பாவமன்னிப்பு பட்டியல்ல இன்னும் சொல்றாங்க, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மாத கத்தம மின் தம்பி. யார் ரமலான் மாதத்தில் தொழுது இறை வழிபாட்டில் நின்று வணங்குறாங்களோ அவங்களுடைய முன்பாவம் மன்னிக்கப்படும். நின்று வணங்குறது தொழுகை. பொதுவா மற்ற நாள்ல தொழுகிறது அதுவும் நன்மைதான், ஆனா ரமலான்ல தொழுகிறது சிறப்பு, கூடுதல் நன்மை. இப்ப நம்ம எதுக்கு இரவு தொழுகையை பள்ளியில தொழ வைக்கிறோம்? ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லா நாளும் தொழுக வைக்க இல்லை, சில நாட்கள் தொழுக வச்சாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ரமலான்ல சில நாள் தொழுக வச்சாங்க, சில நாள் தொழுக வைக்கல.
இப்ப நிறைய பேர் அதையே கேட்பாங்க, இரவு தொழுகை வந்து பள்ளியில தொழுகிறது கட்டாயமா, பள்ளியில தான் தொழுகணுமா, ரசூலுல்லாஹ் சுன்னத்தான தொழுகையை வீட்டுல தொழுகிறது சிறந்ததுன்னு சொன்னாங்க, சிறந்ததை தானே நீங்க செய்யணும், சிறந்ததை செய்யறது தானே உங்க ஜமாத்து, நீங்க ஏன் வந்து இரவு தொழுகையை பள்ளியில ஜமாத்தா வைக்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. சிறந்ததுதான் செய்யணும். இப்ப நீங்க வீட்டுல தொழுவுங்க இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ எல்லாருடைய உண்மையான சூழல் நிலையை யோசிச்சு பாருங்க. வீட்டுல ஒவ்வொருவரும் தொழுவாங்களா? சரி, தொழுகாவும் எப்படி தொழுவாங்க? பொதுவா தொழுகையில வந்து நீண்ட சூறா ஓதி தொழுகிறது சிறப்பு. நீண்ட சூறா நீண்டு ஓடுவாங்களா? தொழுகிறதே அரிது, பெரும்பாலும் தொழ மாட்டாங்க. தொழுகிற மக்கள் இருப்பாங்க, நீண்ட நேரம் நின்று தொழக்கூடியதும் இல்லை. ஆனா இந்த ரமலானுக்கு நின்று தொழுகிறது ரசூலுல்லாஹ் வலியுறுத்திருக்காங்கல்ல. ரமலான நீங்க தொழுகிறது உங்களுக்கு பாவமளிப்பு பெற்றுத்தர ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப அந்த ஒரு ஆர்வமூட்ட வேண்டும் என்பதற்காக தான். இன்னும் ரசூலுல்லாஹ் ரமலான்ல வந்து பள்ளிக்கு வரவே கூடாது, தொழுகவே கூடாதுன்னா அதை சட்டமாக்கி இருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் நடைமுறை படுத்திருக்காங்கல்ல. இன்னும் ரசூலுல்லாஹ் எப்படின்னா, சில தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எங்களுக்கு இன்னும் தொழுகையை அதிகமாக்குங்க, இன்னும் நீட்டு ஃபுல் இரவும் தொழுகை வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து கொஞ்ச நேரத்தை தொழுகையை முடிச்சுட்டு போயிருக்கீங்க, முழு இரவு வைக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, நீங்க இமாமோடு சேர்ந்து அவர் தொழுகையை முடிக்கிற வரைக்கும் அவரோட ஜமாத்தாக தொழுதீங்கன்னா முழு இரவு தொழுது நன்மை. ஜமாத்தா தொழுவதுக்கு ரசூலுல்லாஹ் இது மாதிரி நன்மை சொல்றாங்க. இரவு தொழுகையை ஜமாத்தா தொழுதோம்னா இரவு முழுத தொழுந்த நன்மை கிடைக்கும், கொஞ்ச நேரம் தொழுதாலும். அப்ப இது மாதிரியான சில சிறப்புகள் இருக்கிறதுனால அது போல இன்னைக்கு மக்கள் அதை நடைமுறைப்படுத்தாத ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க. வீடுகள்ல தொழுங்க அப்படின்னா அதை பெரும்பாலும் செய்யாத ஒரு நிலைதான். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய குடும்ப அமைப்பும் சரி, உலக அமைப்பும் சரி அப்படி இருக்கு. அப்படி இருந்தாலும் எவ்வளவு சூறாக்களை ஓடி திரும்புவாங்க. இரவு நேரங்கள்ல மார்க்க சொற்பொழிவு, பயான் போன்ற நிகழ்ச்சி எல்லாம் இங்க நடக்கும் பள்ளியில. இப்ப வீடுகள்ல, இல்லங்கள்ல அப்படி நடக்காது. அப்ப அது போன்ற நன்மைகளை கருத்துல கொண்டு நாம என்ன செய்யறோம், இது மாதிரி வைக்கிறோம். அப்ப அந்த தொழுகையில வந்து சுணப்பு காட்டக்கூடாது, ஒரு சோர்வு. சில பேருக்கு விவாதத்து எல்லாம் இருந்தாலும் ரொம்ப நீட்டி தொழுவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். சில பேருக்கு இவர் என்னங்க, இவர் வந்து தொழு வைக்கிறதே வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு எண்ணம் இருக்கும். உங்களுக்கு வந்து இல்ல அவர் ரொம்ப குறைவா ஓதுறாரா, தாராளமா நீங்க நீட்டி ரொம்ப நேரம் நீட்டி தொழுவுங்க, தனியா தொழுதுட்டு போகலாம். இல்ல அப்படின்னா ஜமாத்தோட தொழுவலாம். ஆனா அந்த தொழுகை என்ன செய்யக்கூடாதுன்னா எரிச்சலோட தொழுவக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. கண்டிப்பா நீங்க ஜமாத்துல வந்து தொழுவுங்க அப்படின்னு யாரு சொன்னது? நீங்க விருப்பப்பட்டா தனியா தொழுவுங்க, பள்ளியிலே தனியா தொழுவுங்க, வீட்டை தொழுவுங்க. ஆனா என்ன செய்யறாங்கன்னா தொழுகும் போது ஒரு எரிச்சலோட தொழுவுறாங்க. வேண்டாம், விருப்பம் தொழுவைக்கிறது சும்மா தொழுவோம், கடமைக்கு இந்த தொழுகை வேண்டாம். நமக்கு ரமலான் ஏன் வந்து ஒரு பக்குவத்தை தரல, அதுல இருந்து நம்ம படிப்பினை பெறலன்னா, நம்ம செய்யறோம், நோன்பு வைக்கிறோம், தொழு எல்லாம் செய்யறோம். ஆனால் வேண்டாம் வெறுப்பாக செய்யறோம், விருப்பம் இல்லாம செய்யறோம், ஒரு ஆர்வம் இல்லாம. தொழுகைங்கிறது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி பேசுறீங்க, அல்லாஹ்ட்ட பேசுறீங்க. ரசூலுல்லாஹ் ஒரு முறை முன்னாடி ஒரு முயல் ஏறி இருக்கிறத பார்க்கும்போது கண்டிக்கிறாங்க, நீங்க அல்லாஹ் முன்னாடி வந்து எச்சில் துப்பாதீங்க, நீங்க அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ்வோடு பேசுறது. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம விருப்பத்தோட போய் நிக்கணும், வெறுப்போடு நிக்க கூடாது. சில பேர் அப்படி இருக்கிறாங்க, தொழு வைக்கணும் தொழுகணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு தொழுகிறாங்க, விருப்பம் இல்லை, ஒரு வேண்டாம் விருப்பம், ஒரு எரிச்சலோட என்னடா ரொம்ப நேரம் வைக்கிறாங்க, என்னடா குறைவா வைக்கிறாங்க, என்னடா ஒழுங்கா ஓத மாட்டேங்கிறாரு என்று ஒரு விருப்பம் இன்றி இருக்கிறாங்க. அப்ப இப்படி தொழுதா அது நன்மை கிடையாது, நன்மையை தராது, பலன் தராது. ஏன்னா நம்ம என்ன எண்ணத்துல தொழுகிறோம், விருப்பம் என்று தொழுவோம். ஒரு காரியத்தை விருப்பம் இல்லாம செய்யும் போது அது நமக்கே ஈடுபாடு தருமா, தராதா? தராது. விருப்பம் இல்லாம இருந்தா எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இது ஒரு காரணம். நாம இரவு நேர தொழுகையாக இருந்தாலும் சரி, இந்த நேர தொழுகையாக இருந்தாலும் சரி, நல்ல ஆர்வத்தோடு அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து ஒரு ஏக்கத்தோடு நின்று தொழுகணும். அப்படி தொழுகிறது இல்லை, ஒரு விருப்பமின்மையா தொழுகிறாங்க. அப்ப அந்த நிலையை மாத்தணும். நாம வந்து ஜமாத்தோட தொழுக முடியும் போது தொழுகணும். இல்ல எனக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லைங்க, ஒரு விருப்பம் இல்லைன்னா தாராளமா நாம என்ன செய்யலாம், தனியா தொழுகலாம். ஆனா தொழுகணுங்கிறத கட்டாயம். நமக்கு மார்க் அதற்கு நன்மையாக்குது. நீங்க ரமலான்ல தொழுவுங்க, அது ஜமாத்தோடையும் ஜமாத்தும் இல்லாமலும், ஆனால் தொழுக வேண்டும். தொழுகிறது பாவமே பெற்று தரும். அப்ப நாம வந்து சும்மா வந்து நின்றுகிட்ட கடமைக்குன்னு எல்லாரும் நிக்கிறாங்க, வரலன்னா எங்க வரல, அப்ப அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டிய. நானும் அல்லாஹ் காட்டி தொழுவேன், என் நன்மை காட்டி தொழுவோம். எனக்கு எது கரெக்டா இருக்கு, எனக்கு எது விருப்பமானது, எனக்கு எது ஈடுபாடு தருது, அந்த அடிப்படையில் நாம தொழுகிறோம். அந்த ஒரு வழிமுறை நம்மகிட்ட இல்லாதனாலதான் நாம தொழுகிறோம், ஆனா பலன் தர மாட்டேது.
ஒரு கட்டத்துல இது எந்த அளவுக்குன்னா மொத்தமா தொழுகையே வேண்டாம் அப்படியே போகக்கூடியதை கூட ஏற்படுத்திடுது சில பேர். நம்ம ஈடுபாடு இன்மையாக இருந்துடக்கூடாது. தொழுகும் போது ஒரு ஈடுபாடோட ஒரு எரிச்சல் தன்மை இல்லாம அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு அது பலன் கொடுக்கும், இல்லைன்னா பலன் தராது. அப்ப இதையும் நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். இது போக இன்ன பிற தொழுகைகள், நோன்புல நாம செய்ய வேண்டிய அந்த அமல்கள்ல தொழுகை என்பது கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும். அதுல நம்ம லுகா தொழுகை எல்லாம் பெரும்பாலும் நாம தொழுகை பார்க்க முடியல. தொழுகையா இது என்ன தொழுகை இப்படின்னு கேட்கிற ஆளுகள் இருக்கிறாங்க. லுகா தொழுகை ஒரு அற்புதமான தொழுகை. இது எப்படின்னா ரசூலா எப்படி நமக்கு வலியுறுத்துறாங்கன்னா, உடல் பார்ட்ஸ், உடல் பாகம் இருக்கா இல்லையா, அந்த எலும்பு ஜாயிண்டிங், இதை ரசூலா சொல்லும்போது இது 300க்கும் அதிகமாக இருக்கு, 360 கிட்ட இருக்கு. நீங்க இது ஒண்ணுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா சும்மா இல்ல நம்ம உடல் பாகம் வேலை செய்யல, நம்ம திடீர்னு இப்ப கையை மடக்கிறோம், கையை தூக்குறோம், இறக்குறோம், நடக்கிறோம், ஓடுறோம், இதெல்லாம் செய்யறது சாதாரணமான விஷயம் இல்லை. விரல் இருக்கிறவங்கலாம் கையை மடக்க முடியுமானா முடியாது. ஸ்ட்ரோக் வந்தவங்க பாருங்களேன், கை இருக்கும், கால் இருக்கும், ஆனா வேலை செய்யாது. எப்படி நமக்கு வேலை செய்யுது? அல்லாஹ்வுடைய அற்புதம். ரசூலா சொல்றாங்க, இப்படி உள்ள ஒவ்வொரு பாகத்திற்கும் ஜாயிண்ட்டுக்கும் நீங்க தர்மம் செய்யறது உங்க மீது கடமைன்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யணும். 360 இருக்குன்னா அது 360 தர்மம் செய்யணும். என்ன தர்மம் செய்யணும், எப்படி செய்யணும் ஆர்வத்தில் பொதுவா நாம செய்யணும், டெய்லி செய்யணும். இப்ப ரசூலா இதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஆனா இதுக்கு ஈடா பகரமா நீங்க 2 ரக்காயத்து லுகா தொழுதா போதும். எப்படி சொல்றாங்க பாருங்க, 2 ரக்காயத்து போதும். நீங்க உங்க உடல் பாகத்துக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நினைச்சீங்கன்னா 2 ரக்காயத்து தொழுவா போதும். ஒரு தொழுகையை கொண்டு வந்துட்டு காசு பணத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்கணும். நீங்க தர்மம் செய்து கடமை முடியலையா 2 ரக்காயத்து தொழுதுருங்க. அப்ப நாம இன்னைக்காவது அதுக்கு நன்றி செலுத்திருக்கிறோமா? நான் உட்பட நம்மளும் சில நேரங்கள் அதுல பெருமளவு சுனைப்பு தான் காட்டுறோம். ஆனா அதை இந்த ரமலான்ல இருந்து நாம செயல்படுத்தணும். அதுக்கு தான் சொல்றது. கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க விட்டுறக்கூடாது. இந்த ரமலான்ல இருந்து அதை வாழ்வாக்குங்க, வாழ்வியல ஆக்கிருங்க. அதுக்கப்புறம் அதை விட்டு பிரிக்க முடியாது. ஒரு ஆளுக்கு பழக்கம் வந்துருச்சுன்னா, பழக்கப்படுத்திட்டோம்னா யாரு தடுத்தாலும் நிப்பாட்ட முடியாது. ஆனா அதுக்கு பழக்கமாகணும். இப்ப ஒரு ஆளு நமக்கு ஒரு சட்டம் போடுறாரு, மோடியே அல்லது இந்திய அரசாங்கமே ஏதோ ஒரு, நீங்க இனிமே தொழுக கூடாது, தொழுகை உங்களுக்கு தடுக்கப்பட்டுச்சுன்னு இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு வைங்களேன். என்னைய தடுக்கிறதுக்கு நீ யாரான பொங்கி எழுவோம், தடுக்க முடியாதுன்னு ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஆனா இப்ப நமக்கு யாரும் தடை போடலையே, இப்ப ஏன் நம்ம தொழுவாம இருக்கோம்? தொழுவ கூடாதுன்னா நாங்க தொழுகுவோன்னு நிக்கிறோம், தொழுகன்னு சொன்னா தொழ மாட்டோம்னு நிக்கிறோம். அப்ப இது நம்முடைய பலகீனம். அப்ப நாம அதுக்கு பக்குவப்படணும். நமக்கெல்லாம் மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு தடை இருக்கா? அழகா தொழுகலாம். ஒரு சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கலாம், நாம அழகா தொழுகலாம், வீடுகள்ல தொழுகலாம். ரசூல்லா காலத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ஊரை விட்டு போறாங்க, ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போகும்போது அவரை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மனிதர் தடுத்து நிறுத்துறாங்க. இப்னு தக்கீனா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். எங்கப்பா போற? இல்லை, என் மக்கள் என்னைய இறைவனை வணங்க விட மாட்டேங்கிறாங்க, தொழுக விட மாட்டேங்கிறாங்க, என் மார்க்கத்தை கடைபிடிக்க விட மாட்டேங்கிறாங்க, நான் அதனால அல்லாஹ் வணங்குறதுக்காண்டி வேற ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா உன்னை மாதிரி ஆட்கள்லாம் போகக்கூடாது, நீ நல்ல மனிதர், உறவை பேணி வாழ்ற, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீ உதவியா இருக்கிற, விருந்தினரை உபசரிக்கிற, உன்னை மாதிரி ஆட்கள்லாம் ஊரை விட்டு போனா எப்படி? நீங்கெல்லாம் ஊரை விட்டு போகக்கூடாது, நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூட்டு அந்த குறைஷிகள்கிட்ட பேசுறாங்க. இவரை ஏன் ஊரை விட்டு அனுப்புறீங்க? இவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதரா இருக்கிறாரு? இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் நீங்க ஊரை விட்டு விரட்டலாமா? அவர் பாட்டுல இருக்கட்டுமே, அவரை இறைவனை வணங்கட்டுமே, நான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க அடைக்கலத்தை நாங்க ஏத்துக்கிறோம், அவர் ஊர்ல இருக்கட்டும். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, அவர் அல்லாஹ்வை தொழுகிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓதுறாரு, தொழுகிறாரு, இதெல்லாம் அவர் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறணும். ஏன்னா எங்க பெண்கள் அதை பார்த்து மனமாற்றம் அடைகிறாங்க. குர்ஆன் வசனங்கிறது நமக்கு தான் புரியாது, அரபில இருக்கு, அவங்களுக்கெல்லாம் அரபிய தெரியும் தானே. அப்ப அதை கேட்டுட்டு எங்களுடைய பெண்கள்லாம் மாற்றம் அடைகிறாங்க, ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகுறாங்க. என்னடா இந்த மனுஷன் என்னென்னமோ ஓதுறாரு,
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதும் போது அந்த மக்களுக்கு எல்லாம் அது புரியல. அப்ப அது மட்டும் இவர் செய்யக்கூடாது. இவர் சத்தம் இல்லாம வீட்டுக்குள்ளேயே தொழுதுட்டு போகட்டும், அப்படி இருந்தா அடைக்கலம் கொடுப்போம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தொழுகைக்கு தடை போறதுக்கு நீங்க யாருடா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா தொழுக ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கெல்லாம் அது பரவுது. எதிரிகளுடைய அந்த பெண் அவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு குழப்பம் அடைகிறாங்க. என்ன இவர் வித்தியாசம் ஓதுறாரு, ஒரு ஈர்ப்பு அடைகிறாங்க இஸ்லாத்தின் பக்கம். அதுக்கப்புறம் மீண்டும் குறைசிகள் அந்த இப்னு தக்கினா என்று சொல்லக்கூடியவரை கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க மரியாதை கொடுத்து அடைக்கலை இவருக்கு எதுக்கு கொடுத்தோம், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தானே, ஆனா இவர் திருப்பி இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி தான் நான் அடைக்கலம் கொடுத்தேன், நீங்க இப்படிதான் செய்வீங்கன்னா அது எனக்கு நான் சொல்லிங்க அது மீறினதா இருக்கும், அது ஏன் கண்ணியத்துக்கு உகந்தது இல்ல, நீங்க அப்படின்னா என் அடைக்கலத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல உங்க அடைக்கலம் வேண்டாம், அல்லாஹ்வுடைய அடைக்கலம் எனக்கு போதும்னு சொல்லிட்டு மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா அவங்க தன் தொழுகையை மக்களுக்கு பிரகடனப்படுத்துறாங்க. அப்ப இப்படிலாம் தொழுகிறதுக்கு தடை விதிக்கப்பட்ட அந்த கட்டத்துல தொழுதாங்க. நமக்கு அப்படி யாரு, நீ தொழுதா வீட்டை விட்டு போயிடணும், நீ தொழுதா ஊரை விட்டு போயிடணும், நாட்டை விட்டு போயிடணும்னு சொல்ற மாதிரி இருக்கா? தொழுவ சொல்ற நிலைமை தான் இருக்கு. அப்ப இப்படியான ஒரு நிலையில இருக்கும்போது நாம ஏன் தொழுவ மாட்டேங்கிறோம்? தொழுக என்று சொல்லி எல்லா இடங்களையும் சொல்லப்படுது, நாமளே மனதுக்கு சொல்றோம். அப்ப அப்படி இருக்கும்போது நாம் அதை ஏன் விடணும்? அது கடமையா இருந்தா சுண்ணத்தா இருந்தாங்க. சில பேர் சுண்ணத்து இல்லாங்க, சுண்ணத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சுண்ணத்து ஒரு கட்டத்துல ஒரு இக்கட்டான சூழல்ல முக்கியமான ஒரு வணக்கமாக நிற்கும் என்று ரசூலா சொல்றாங்க. சில மனிதர்கள்ட்ட சில பிரச்சனைகள் இருக்கும், நம்ம எல்லா கடமையும் கரெக்டா தொழுதுட்டோமா, மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வான்னா வானவர்கள் அவங்கள்ட்ட கேட்பாங்களாம், இன்னென்ன பிரச்சனை இருக்கு கடமையில, சுண்ணத்து இருக்கா, சுண்ணத்து தொழுகை தொழுதுருக்காரா, அதை போட்டு அவரை டேலி பண்ணி விட்டுருப்பா, அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்லுவாங்க. அவர் சுண்ணத் தொழுகை தான் கடமையே பூர்த்தி செய்யும், நிவர்த்தி செய்யும். நாம இல்ல கடமை போதும், சுண்ணத்துலாம் தேவையில்லைன்னு இருந்தோம்னா கடைசியில் அதுவே நம்ம நரகத்துக்கு போகக்கூடியதை ஆக்கிறோம். அவர் சுண்ணத் தொழுகையை விடக்கூடாது. அதுல இது மாதிரியா சிறப்பிக்கப்பட்ட சுண்ணத்துன்னு சிலது இருக்கு. ரசூலுல்லாஹ் எல்லா சுண்ணத்தையும் வலியுறுத்தல் இல்லை. மஹ்ரிபுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லும் போது விருப்பவங்க தொழுவுங்கன்னு சொல்றாங்க, விருப்பப்பட்டா தொழுவுங்க. ஆனா ஃபஜ்ருக்கு சொல்லும் போது வலியுறுத்தி சொல்றாங்க. ஃபஜ்ருடைய சுண்ணத்து என்பது கைரும் மின துன்யா, உலகத்தை விட சேர்ந்தது. இன்னும் சொல்றாங்க மின்ஹா, இன்னும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சேர்ந்தது. உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட ஃபஜ்ருடைய சுண்ணத்து என்பது சிறந்தது. அப்ப இது மாதிரி வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து என்று இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சுண்ணத்து லுஹா தொழுகை. இன்னும் ரசூலுல்லாஹ் மத்த செய்தியில சொல்லும் போது அல்லாஹ் சொல்றானா, நீ பகல்ல எனக்காண்டி 4 ரக்காயத்து தொழுவு, உன்னுடைய மாலை வரைக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நீ 4 ரக்காயத்து எனக்காண்டி தொழுவு, அந்த நாள் மாலை வரைக்கும் அந்த பொழுது வரைக்கும் உனக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அது மாதிரி நன்மைகள் இருக்கு. அப்ப நாம இதெல்லாம் கண்டிப்பா தொழுகணும். லுஹா தொழுகையை பொறுத்தவரை 2 ரக்காயத்துல இருந்து 8 ரக்காயத்து வரைக்கும் தொழுவலாம். 2, 4, 6, 8 அப்படி தொழுகும் போது 2 ரக்காயத்தை தொழுவணும். இரவு தொழுகை போல நாம அதை தொழுவணும். அதுக்கு சில ரமலான்ல டெய்லி கடைபிடிங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம், நம்ம பெரும்பாலும் சகர்ல எந்திரிச்சது ஏதோ பெரிய விஷயமா 4 மணிக்கே எந்திரிச்சிட்டாங்க, அதுக்கு என்ன செய்ய போறிய, ஃபஜ்ர் போனோடனே தூக்கம் தான். சரி அப்புறம் 12 மணிக்கு லொகருக்கு தான். சில பேருக்கு லொகர் முடிஞ்சுதான் முழிப்பு. அங்க 1 மணி நேரம் விட்டதுக்கு இங்க 9 மணி நேரத்துக்கு திரும்பிடுறாரு. அங்க 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிட்டாராம். எப்பவும் ஃபஜ்ருக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும், இப்ப சகருக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். சரி அதுக்கு என்ன செய்ய போறிய, அந்த 5 மணில இருந்து இங்க 12 மணி வரைக்கும் இருக்கா இல்லையா, அதை நான் தூக்க போறேன். 7 மணி நேரம் ஃபுல்லா தூக்கம். அப்ப இப்படி என்ன செய்யணும்னா நேரத்தை வீணடிக்கணும். பெரும்பாலும் தூக்கத்திலே ரமலான் போயிருது, அதனாலதான் அது துக்கத்துல போயிருது. அதனால நாம ரமலான்ல தூங்குறத குறைக்கணும். 1 மாசம் குறைக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் நமக்கு அதுவே பழக்கமாயிரும். அப்ப இந்த ரமலான் தூங்குறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்குரிய ஒரு நாள் கிடையாது. இதுல ரமலான் தான் ஃப்ரீயா இருக்கும். ரமலான்ல தான் கஷ்டங்கள் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும், பல சிரமங்கள் இருக்கும். அதையெல்லாம் கடந்துதான் இந்த ரமலான் நாம தேர்ச்சி பெறணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறது, இது மாதிரியான ஒரு நேரங்கள்ல இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தூக்கங்கள் நாம நினைப்போம் தூக்கம் இல்லைன்னா மனுஷன் நிம்மதி இழந்துருவானே. அப்ப ரசூலுல்லாஹ் நிம்மதி இழக்கல, சஹாபாக்கள் இழக்கும் நிம்மதியை தான் வாழ்ந்தாங்க, நமக்கு மட்டும் நிம்மதி போயிருமா? நம்ம வழிபாட்டுல அதை கழிக்கும் போது அல்லாஹ் சிறு தூக்கத்திலேயும் நமக்கு நன்மை ஏற்படுத்துவான். மது பொருட்களத்துல சகாபாக்கள் தூங்கினாங்களே இல்லையா, சிறு தூக்கம் தான், கொஞ்ச நேரம் தூக்கம், ஒரு சின்ன தூக்கம்
ஆனா திருப்திகரமான ஒரு நிலை இருந்துச்சா இல்லையா? அப்ப நம்ம வழிபாட்டுல அதை கழிக்கும் போது, இறைவனுக்காக அதை செலவழிக்கும் போது சிறிய அளவுக்கு தூக்கம் கூட நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும். 10 நிமிஷம் தூங்கினாலும் பறக்கத்தை தூங்கலாம், 10 மணி நேரம் தூங்கினாலும் பறக்கத்தில்லாத தூக்கம் இருக்கதான் செய்யுது. அப்ப நாம தூக்கத்தை காரணம் காட்டி தூக்கம்டா அப்படியே அந்த நாளே அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. இது நாமளே நம்மளை ஏமாத்துகிறது. அப்ப எல்லாரும் அப்படி இருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் இப்படி இருந்துக்கிறாங்க, சஹாபாக்கள் இருந்துக்கிறாங்க, இப்படி இருக்கக்கூடியவங்க இருக்கதானே செய்யறாங்க. அப்ப இது நமக்கே நாம சொல்லக்கூடிய ஒரு பொய் வார்த்தை. நம்மளை ஏமாத்துறோம், ஷைத்தான் நம்மளுக்கு இது அலங்காரமா காட்டுறோம். கொஞ்ச நேரம் தூங்கினாலும் அது நல்லா வடக்கத்தை ஏற்படுத்த மாட்டானா, ஏற்படுத்துவான். நாம அதுக்கு உட்படணும். அப்ப என்ன செய்யணும்? தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கண்டிப்பா ஃபஜ்ர் முடிச்சுட்டு தூங்குற ஒரு நிலை இருக்கும். அந்த தூக்கம் 12 மணி 1 மணி வரைக்கும் போயிடக்கூடாது. அதிகபட்சம் 8 மணி ஒரு 9 மணி, அதோட முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்சிட வேண்டியதான். எந்திரிச்ச உடனே என்ன செஞ்சிருங்க, இன்ஷா அல்லாஹ் லுகா தொழுகைக்கு போயிருங்க. ஏன்னா நாம என்ன செய்வோம்னா கொஞ்சம் தள்ளி போடுவோம், அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அதுல கொல்லி போட வேண்டியதான். தள்ளி போட்டோம்னா அதுக்கப்புறம் அது என்ன செய்யாது, விளங்காது. நன்மையை தள்ளி போடவே கூடாது, உடனே செஞ்சிடணும். ஒரு ஆள் பஜருக்கு எந்திரிக்கிறாருன்னா டைம் இப்பதான் பாங்க சொல்லி இருக்கிறாங்க, அரை மணி நேரம் கிடக்கும் அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாரு. உட்கார்ந்ததான் தெரியும், அதுக்கப்புறம் திருப்பி தூங்கிடுவாரு. அப்ப தள்ளி போடக்கூடாது, டக்குன்னு அதை என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். அப்ப கண்டிப்பா என்ன செய்யுங்க, இந்த லுகா தொழுகை கடைபிடிங்க. அது போல இரவு தொழுகை சரி, இது மாதிரி லுகா தொழுகை இதெல்லாம் கண்டிப்பா விட்டுறக்கூடாது. முன்பின் சுண்ணத்துகள் கண்டிப்பா என்ன செய்யுங்க, ஆர்வமா செய்யுங்க. ஆனா இது செய்யும் போது என்ன செய்யணும்னா ஏற்கனவே சொன்னதுதான், விருப்பம் இல்லாம செஞ்சிடக்கூடாது, சோர்வா செஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு முறை தொழுகணும் என்று சொல்லி ரொம்ப ஆர்வமா பள்ளிவாசல ஒரு கயிறை கட்டி போட்டு அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதா இருந்தா கூட அப்படியே சாந்திக்கிட்டே தொழுவாங்களாம். தொழுதுகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு சோறு வச்சுன்னா அந்த கயிறு பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படியே தொழுவாங்களாம். இதை ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க ஒரு முறை, ஏதோ பள்ளியில் ஏதோ கயிறு தொங்குது, இது என்னது? அது உங்க மனைவி தான், தொழுகும் போது லைட்டா ஏதாவதுன்னா அதுல பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா முதல்ல அதெல்லாம் கழட்டி எடுங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. தொழுவைங்கிறது அது ஈடுபாடா இருக்கணும், சும்மா கடமைக்கு எதுக்கு தொழுவணும், அப்பெல்லாம் தொழுகக்கூடாது என்று சொல்றாங்க. அப்ப நாம தொழுகும் தொழுகையை நல்ல முறையில் தொழுக வேண்டும், நோன்பு கரெக்டா வைக்கணும், தொழுகையை கரெக்டா தொழுகணும். இது நமக்கு ரமலான் சொல்லித்தர மிக முக்கியமான பாடம். அதே போல அடுத்து நமக்கு மார்க்கம் சொல்றது என்ன தெரியுமா? நீங்க ரமலான் மாசத்துல நோம்பாளியாக இருக்கும் போது வீணான பாவமான தீமையான காரியங்களை விட்டுவிட இல்லை என்றால், அதை விட்டு நீங்க ஒதுக்கல அப்படின்னா உங்க நோம்புல அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப நோம்பு நமக்கு என்ன சொல்லி தருது? தீமையில இருந்து தவிர்த்து இருக்கணும், பாவத்திலிருந்து ஒதுக்கி இருக்கணும். அப்படி அதை நான் செய்வேன், அதை தொடர்ந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னா அது உங்களுக்கு பயன் தராது, அல்லாஹ் அதுல எந்த தேவையும் இல்லை. அப்படி எதுக்காது? அப்ப இது நமக்கு ஒரு கூடுதல் சிரமம் தான். நோம்பு வச்சு நமக்கு சிரமம், அந்த நோம்புனால பயனும் கிடையாது, அதுவும் நமக்கு பாதிப்பு தான், பாதகம் தான். அப்ப நாம என்ன, தீமையை விட்டு ஒதுங்கணும். தீமையை விட்டு ஒதுங்குறதுனா என்ன? நம்ம வாழ்க்கையில நிறைய தீமைகள் இருக்கும். அதுல முதன்மையான தீமை என்பது நேரத்தை வீணடிப்பது, காலத்தை வீணடிப்பது. இது தீமைகள்ல இதுவும் ஒரு தீமை. ஏன்னா மறுமை நாள்ல சில பேர் நரகவாசிகளா இருப்பாங்களாம். அவங்கள சொர்க்கவாசிகள் பார்த்து கேள்வி கேட்பாங்க, உங்களை சக்கர் என்ற நரகத்தில் தள்ளியது எது? நாம் இந்த செய்தி அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். எப்ப தெரியுமா? நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை சொல்லுவாங்க. மா தலக்கக்கம் தி சக்கர், சக்கர் என்ற நரகத்தில் உங்களை தள்ளியது எது? காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. வல முத்தகில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, அதனால சக்கர் என்ற நரகத்துக்கு வந்திருப்போம். பெரும்பாலும் இந்த பகுதியை சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு, நாங்கள் வீணானவர்களோடு சேர்ந்து வீணில் மூழ்கி இருந்தோம். சக்கர் என்ற நரகத்துக்கு போறதுக்கு தொழுகை விட்டது மட்டும் காரணம் கிடையாது, வீணானவர்களோடு சேர்ந்து வீணான காரியத்தில் மூழ்கி இருந்தோம். அப்ப வீணான காரியங்கள் இன்னைக்கு நாம எவ்வளவு மூழ்கி இருக்கிறோம். பேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, யூடியூப்னு போனாலே முடிஞ்சு போயிடுச்சு. நாம ஒண்ணு தேடி போவோம், தானா ஒண்ணு வரும். நாம ஒதுங்கி போனாலும் சைத்தான் சைக்கிள் வர மாதிரி நம்மளையே தேடி வர மாதிரியா. நாம ஒரு வழியில போயிட்டு இருக்கும்போது உமர் ஏதாவது அவங்க ஒரு வழியில போனா சைத்தான் வேற வழியில போவான். நமக்கெல்லாம் அப்படி கிடையாது, நாம போற வழியில தான் அவன் நிற்பான். யூடியூப் சும்மா போமே, நம்ம என்ன நினைப்போம், பயான் கேட்போம், ரமலான்ல பயான் கேட்கறது இல்லதுன்னு பயானுக்கு தான் போயிருப்போம். கடைசியில எங்க நிற்போம்னா, பயானு எதை பத்தி தப்புன்னு இருக்குமோ அந்த தப்புல போய் நின்றோம். இது இயல்பு தானே, ஒவ்வொருவரும் யதார்த்தத்துல பாக்குறதா. அப்ப இதெல்லாம் நாம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். இல்ல நான் பயான் தான் பாக்குறேன்,
அப்ப இந்த பயான் நன்மையை பயக்கும்னா சரி, ஆனா நன்மையை பயக்கலையே, நன்மையை தரலையே. இங்க நம்ம ஒரு தீமைக்கு போயிடும்னா அப்ப அந்த ஒரு நிலையை நம்ம மாத்திக்கிறணும். நன்மைக்கு தான் போறேன் அப்படின்னா ஓகே, நன்மைக்கு போற மாதிரி போய் தீமைக்கு போகணும்னா அப்ப அதை நாம தவிர்க்கணும், அது வேண்டாம். இல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டுப்படுத்தினா சரி. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வீணான விஷயங்கள்ல மூழ்க கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் நண்பர்கள் வட்டாரத்துல இளைஞர்கள் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். நீங்க தொழுகை போகணும், இரவு தொழுகை, ஒரு கேரம் போர்டு, கீழே ஒரு டின்னர் இருக்கும் அல்லது ஒரு திண்ணை இருக்கும், 4-5 பேர் உட்கார்ந்துருவாங்க. என்ன செய்வாங்க, கேரம் போர்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. போன ரமலான் நம்ம இந்த ஊர்ல பார்த்தோம். இது எப்ப தெரியுமா, லைலத்துல் கத்ர் இரவுல உட்பட எல்லாரும் அங்க அருளை தேடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் உட்கார்ந்து சாபத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் சீட்டு விளையாடுறது. நம்ம என்ன மாதிரி ஒரு இரவுல இருக்கிறோம். இதெல்லாம் எங்க நடக்கும், பள்ளிவாசல் பக்கத்துல, பள்ளிவாசல் எதிர்த்தாப்புல எல்லாம் நடக்கும். அப்ப இப்படி என்ன செய்வாங்க, நட்போட சேர்ந்து, நட்பு வட்டாரம், இரவுல தூக்கமே கிடையாது பசங்களுக்கு. அப்படியே ஊர் ஊரா சுத்துவாங்க. அப்படியே ஊர் ஊரா என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாசை வச்சிருப்பாங்க இல்லையா, அதை கத்திக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு, அவனுக்கு தூக்க வரலன்னா தூங்குறவனையும் தூங்க விடாம, தொழுகிறவங்களையும் தொழுக விடாம, அப்படியே கொட்டை அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு பைக்கில் அப்படியே ரவுண்டு நிறைய. இது வந்து என்ன, நாம நன்மை நினைக்கிறோம். ரமலான் இரவா தூங்கக்கூடாது பசங்களோட பைக்கில் இங்கிருந்து டீ குடிக்க டோலுக்கு போறது எல்லாம் செய்வோம். இன்னைக்காவது ஒரு நாள்லாம் சரி. இதுதான் எப்பவுமே நாம வந்து இரவு நேரங்களை என்ன செய்யணும்னா வீணடிச்சிடும். இரவு நேரங்கிறது பாக்கியம் மிக்கது. ரமலான் இரவுங்கிறது குறிப்பா பாக்கியம் மிக்க இரவு. இரவு ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி சொல்றாங்கன்னா, இரவு வந்து அல்லாஹ்வுடைய அருள் அப்படியே அந்த நேரத்துல தான் அப்படியே நமக்கு அதிகமா கிடைக்கும். ஒரு முறை ரசூலுல்லாஹ் வந்து இஷா தொழுகைக்கே சொல்றாங்க. இஷா தொழுகையை ரசூலுல்லாஹ் தாமதப்படுத்துறாங்க, ரொம்ப தாமதப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தொழு வைக்கும் போது இந்த நேரத்துல நம்மை தவிர வேற யாரும் வீழ்ச்சி இல்ல, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் இறைவனை வணங்குறதுக்காண்டி முழிச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. இஷா தொழுகைக்கு. அப்ப இரவு தொழுகை, இரவு நேரங்கள்ல எந்திரிச்சிருக்கிறது எவ்வளவு பாக்கியமானது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வே நம்ம இடத்துல கோரிக்கை வைக்கிறான், என்கிட்ட கேட்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா, நான் உங்களுக்கு தர்றேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இப்ப திடீர்னு நம்மள்கிட்ட ஒரு ஆள் வந்து முதலமைச்சரே வந்து கேட்கிறாரு, நம்ம பேரை சொல்லிட்டு, இன்னாரே உனக்கு ஏதாவது ஒரு 3 ஆசை இருந்தா சொல்லி நான் நிறைவேற்றுறேன்னா, தலைகால புரியாம என்ன எழுதுறது தெரியாம ஓடி இருப்போம். சில பேர்லாம் இயங்குவாங்க, இந்த மாதிரி யாராவது கேட்க மாட்டாங்களா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு என் ஆசையை நிறைவேற்ற மாட்டாங்களா நினைப்போம். ஆனா அல்லாஹ் ஒவ்வொரு இரவுலையும் அப்படித்தான் சொல்றான், உனக்கு என்னப்பா வேணும் நீ கேளு, பாவமணிப்பு வேணுமா, படிப்பு வேணுமா, அது நல்ல பழக்கவழக்கம் வேணுமா, என்ன வேணும் நீ கேளு, நான் தருவேன். அல்லாஹ் சொல்றானா, வான்கட அல்லாஹ்வே வந்து சொல்றான். இப்ப நாமளா போய் கேட்கும் போது சில நேரத்துக்கு அது தவிர்க்கப்படலாம், நிராகரிக்கப்படலாம், அல்லது தாமதப்படுத்தப்படலாம். அல்லாஹ்வே வந்து கேட்கிறான்னா தாமதப்படுத்த முடியுமா, தாமதப்படுத்துவானா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைந்த ஒரு இரவு, அதையே நம்ம வீணடிக்கிறோம். இன்னும் இரவு நேரங்கள்ல உள்ளது நிறைய இருக்கு. இரவு தொழுகை பத்தி ஒரு பயான் பேசலாம், சில வாய்ப்பு கிடைக்கும் போது அதுவும் பேசுவோம். அப்படிப்பட்ட இரவு என்ன செய்யறாங்கன்னா தூங்காம வீணடிக்கிறாங்க. அப்ப நைட்டு ஃபுல்லா தூங்கல, அப்ப என்ன செய்ய முடியும், பகல தான் தூங்க முடியும். பகல என்ன செஞ்சிருவாங்கன்னா அப்படியே தூங்கிடுவாங்க. அப்ப இது மாதிரி வீணான காரியங்கள் என்னவெல்லாம் இருக்கோ அந்த வீணான காரியங்களை ஒதுக்க வேண்டும். அதுக்குதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஏற்பாடு செய்யறாங்க. சஹாபாக்கள் காலத்திலேயே நீங்க வந்து ரமலானுடைய கடைசி 10ல தேவையானது கூட ஒதுக்கிடுங்க, இர்திகாஃப்ங்கிற ஒரு வழக்கத்துக்கு வந்துருங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை ஜனாசாவை பின்தொடர்ந்து போறது. ஆனா ரசூலுல்லாஹ் அது கூட வேண்டாம்னு சொல்றாங்க. நீங்க இர்திகாஃப் இருக்கும்போது அது கூட போவாத, ஏன்னா நீ இந்த 10 நாளை வீணடிச்சிடாத, இது அப்படியே அருள் பொங்கக்கூடிய நேரம், வீணடிக்கிறாருப்பா, ஈத்திகாஃப் இருங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படியே கூடாரமா இருக்கும். அது சில நேரத்துக்கு போட்டியாவும் மாறும். ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி நினைச்சாங்கன்னா ஒரு கூடாரத்தை அமைச்சதுக்கு அப்புறம் என்ன அவங்க மட்டும் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு மற்ற மனைவிமார்களும் கூடாரத்தை அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஈத்திகாஃப் போட்டி போட்டு நடந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் பெரும்பாலும் அப்படி நம்ம பார்க்க முடியலையே. இப்படிதான் இதுக்கு முன்னாடி நடக்கும்போது ஒரு தடவை ஒரு ஆளு, என்னப்பா நீங்க எப்பவும் பள்ளியில இருக்க ஈத்திகாஃப் இருந்துடலாம, இல்ல நான் ஈத்திகாஃப் தாங்க இருக்கிறேன். அப்ப அது கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு தான் நாம இருக்கிறோம். ஒரு ஆளு அதுதான் அரிதும் அரிது அப்படிங்கிற அளவுக்கு பெரும்பாலும் இருக்க மாட்டேங்கிறோமே. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீணானதெல்லாம் ஒதுக்குங்க, தேவையானதை கூட ஒதுக்குங்க, அவசியமானதை கூட ஒதுக்குங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமையை கூட ஒதுக்குங்க, ஒதுக்கி இந்த ரமலானை நீங்க வீணடிச்சிடாதீங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது,
இது வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா போன வருஷம் எத்தனையோ பேர் ரமலான் இருந்தாங்க, நமக்கு நெருக்கமானவங்க, நேசத்துக்குரியவங்க, நம்மோடு இருந்தவங்க, அவங்களுக்கு இந்த ரமலான் கிடைக்கல, நமக்குமே கிடைக்குமான்னு தெரியல. இப்ப நாம் இருக்கோம், கடைசி வரைக்கும் இருந்துருமான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு செய்தி, பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத் அப்படிங்கிற அந்த பகுதியில வந்து ஜும்மா தொழுகைக்காக வேண்டி மக்கள் இருந்துக்கிறாங்க. பார்த்தா பள்ளிவாசல்ல குண்டு வெடிப்பு, பல பேர் உயிர் சேதாரம், மரணிச்சுட்டாங்க. இன்னைக்கு நாம வந்து மேற்கு பள்ளியில மரணத்தை பத்தி பேசணும், எப்போனாலும் மரணிக்கலாம், இப்ப கூட மரணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஒரு ஆள் வந்து பாய் இங்க பாருங்க, இன்னைக்கு ஜும்மால மூத்து வந்துட்டு, இது எதுக்குன்னா நடக்கலாம் தானே. இப்ப நம்மளே இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா? இப்ப போகும்போது இருப்போமா? ரமலான் வரைக்கும் இருக்குமா தெரியாது. அப்ப அதை நாம புரிந்து செயல்படுத்தணும். வீணடிச்சு ரமலான், இந்த ரமலான் போயிருச்சுன்னா வாய்ப்பு. ஏன்னா இவ்வளவு ரமலான் வீணடிச்சிட்டோம், காலங்காலமா பல ரமலான வேஸ்ட் பண்ணிட்டோம், பயன்படுத்தாம விட்டுட்டோம். அது போன்று இதையும் நாம் செலவழித்தால் அப்ப இதுக்கு மேல அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் எப்படியாவது சொர்க்கத்தை கொண்டு போயிடணும், எப்படியாவது போயிரு, எதையாவது செஞ்சு போயிரு என்று அல்லாஹ் வந்து நமக்கு அவ்வளவு வாய்ப்புகளை கொடுக்குறான். அப்படியே நாம் அதை வேஸ்ட் ஆக்கிட்டோம்னா இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? அப்ப இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த ரமலானை நான் வீணடித்து விடாமல் முழுக்க முழுக்க இபாதத்திலேயே குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, பாவமன்னிப்பு கேட்கறது, தொழுகிறது என்று என்னவெல்லாம் வணக்க வழிபாடு இருக்கிறதோ அதிலே குறிப்பாக தர்மம் செய்யறது. ரசூலுல்லாஹ் வந்து இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக என்ன தர்மம் செய்வாங்க, கொடை வல்லலா மாறிடுவாங்க. தர்மம் செய்யறது, இது போன்ற எல்லா நல்ல அமல்களையும் நாம அலட்சியப்படுத்தி விடாமல் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு இந்த ரமலான்ல வழங்க வேண்டும். அதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.